ரோம் நகரின் மாண்டி பகுதியில் கொலோசியத்திலிருந்து சிறிது தூரத்தில் பசிலிகா ஆஃப் சென்ட் பீட்டர் இன் வின்சொலி அல்லது சென்ட் பீட்டர் இன் செயின்ஸ் என்றழைக்கப்படும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட புனித பேதுருவின் பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பேராலயம் மறைந்திருக்கிறது. ரோமையின் மற்ற பேராலயங்களை ஒப்பிடும்போது இது ஒப்பீட்டளவில் சிறிய ஆலயம். ஆனாலும் இது நம்பிக்கை மற்றும் கலை தொடர்பான அற்புதமான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த பேராலயம் 5ஆம் நூற்றாண்டில் பேரரசி இடோக்சியாவால் கட்டப்பட்டது. கிறிஸ்தவத்தின் மிகவும் மதிப்புமிக்க புனித பொருட்களில் ஒன்றான எருசலேமில் புனித பேதுரு சிறையில் இருந்தபோது அவரை கட்டிய சங்கிலிகளை பாதுகாக்கவே இந்த கட்டடம் எழுப்பப்பட்டது. மரபுப்படி ஏரோது அரசர் எருசலேமில் புனித பேதுருவை சிறையில் அடைத்தபோது அவர் இந்த இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு இரவில் ஒரு தூதர் தோன்றினார். சங்கிலிகள் விழுந்தன. புனித பேதுரு அற்புதமாக விடுதலையானார். இந்த சங்கிலிகள் இப்போதும் இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. இவை நம்பிக்கை, கடுமையான ஒடுக்குமுறையையும் வெல்லும் என்பதை குறிக்கின்றன. இதே இடத்தில்தான் மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற மோசே சிலை உள்ளது. விவிலியத்தின் மிக முக்கிய நபர்களில் ஒருவரான மோசே 10 கட்டளைகளை கொண்ட கற்பலகைகளை வைத்திருக்கும் வலிமையான தோற்றத்துடன் காணப்படுகிறார். அவரது தலையில் தெரியும் சிறிய கொம்புகள் ஆரம்பகால கிறிஸ்தவ கலையில் ஒருவர் கடவுளின் ஒளியால் பிரகாசிப்பதை குறிக்கும் ஒரு வழியாகும். மைக்கேல் ஏஞ்சலோ அவர்கள் மோசேயின் வல்லமையையும் கடவுளுடனான தொடர்பையும் இதில் அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். இது இந்த பேராலயத்தில் அவசியம் காண வேண்டிய ஒரு சிலையாகும். இந்த கொம்புகள் புனித ஜெரோம் அவர்கள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த விவிலியத்தின் விளைவாகும். எபிரேய மூலத்தில் மோசே கடவுளுடன் பேசிய பின் அவரது முகம் ஒளிக்கதிர்களால் பிரகாசித்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கெரென் என்ற அந்த எபிரேய சொல் லத்தீன் மொழியில் கொம்புகள் என மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஆலயம் சிறியதாக இருக்கலாம். ஆனால் இப்போது நாம் புரிந்து கொண்டபடி இது உரோமையின் மிக முக்கியமான பேராலயங்களில் ஒன்று என்றால் அது மிகையாகாது.